Hello students, welcome to my channel. 10th standard maths chapter 2 exercise 2.1 இருக்கிற 6th sum இந்த வீடியோல சால்வ் பண்ணலாமா? Use Euclid division algorithm to find the highest common factor, அதாவது HCF of ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க 340 and 412. இப்போ பொதுவாக நம்மளை வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம என்ன செய்வோம், 340க்கு தனியாக, அதுக்கப்புறம் 412க்கு தனியாக, ஓகேவா? இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுத்துலேயுமே எது வந்து காமனான ஃபேக்டராக இருக்கோ அதை மல்டிப்ளை பண்ணி நம்ம எழுதிடுவோம், சரிங்களா? ஸோ அதை தான் நம்ம ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு போடுவோம். ஆனால் இங்கே கொஸ்டினில் யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி HCF கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம்னு நமக்கு தெரியும், என்ன ஃபார்ம்லானா A = BQ + R. இதில் A அப்படின்றது டிவைடண்டு, Bன்றது டிவைசர், அதாவது என்ன நம்பரை வச்சு நம்ம டிவைட் பண்ண போகிறோமோ அது, Qன்றது கோஷன் அண்ட் Rன்றது ரிமைண்டர். இப்போது நம்ம எப்படி சொல்யூஷன் எழுதலாம்னா, என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம, HCF இல்லையா? டு ஃபைண்ட் த HCF, to find the HCF of 340 and 412 என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணணும், யூசிங் Euclid division algorithm. ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஏன்றது டிவைடன்னு சொன்னோன்னா, ஸோ இங்கே டிவைடன்றது பெரிய நம்பரை எழுதணும், சரியா? ஸோ 412 = Bன்றது டிவைசர் 340, ஓகேவா? இப்போ இங்கே கோஷன் இருக்குது, ரிமைண்டர் இருக்குது. நம்ம இந்த ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ணும்போது தான் நமக்கு கோஷியன்ட்டும் ரிமைண்டரும் கிடைக்கும் இல்லையா? ஸோ டிவைட் பண்ணிடலாமா? 412 உள்ள எழுதிக்கோங்க, 340, சரியா? 340 × 2 போட்டோன்னா 412 தாண்டி, அதாவது 680 சம்திங் போயிடும். ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், 1 டைம் போடலாம். ஸோ 1 டைம் போட்டோன்னா 340, சரியா? ஸோ இப்போ சப்ராக்ட் பண்ணோன்னா இது 2, இங்கே borrow வாங்கினா 3, இங்கே 11 ஆகும். ஸோ 11 - 4 7, 72. இது Q, இது R, இது D, சரியா? இப்போது Q இடத்துல என்ன எழுதணும், 1 எழுதணும், இன்ட்டு 1. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இருக்குது, அடுத்தது R இருக்கா? ஸோ Rன்றது 72. இப்போ இதோட கான்செப்ட் என்னென்னா, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி 72ஓட ஆட் பண்ணால் நமக்கு 412 கிடைக்கும், சரிங்களா? இப்போ பார்த்தா ரிமைண்டர் என்ன இருக்குது, 72 இருக்குது. த ரிமைண்டர் 72 not equal to 0, ஓகேவா? இந்த டிவிஷன் எப்போ வந்து நமக்கு முடியும், ஃபினிஷ் ஆகும் அப்படின்னா, இந்த ரிமைண்டர் இடத்துல 0 அப்படின்னு ஒரு வேல்யூ வரும்போது தான் இந்த டிவிஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும். ஆனால் இங்கே என்ன இருக்குது, ரிமைண்டர் கிட்ட 72 இருக்குது. அதனால தான் நான் என்ன எழுதியிருக்கேன், 72 is not equal to 0. அப்போ திரும்பி நம்ம என்ன செய்யணும், டிவைட் பண்ணணும், ஓகேவா? அகெயின் applying Euclid division algorithm. நான் ஷார்ட்டாக எழுதுறேன், சரியா? EDA Euclid division algorithm. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே 72 ரிமைண்டர் கிடைச்சதா? நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே டிவைசர் இருக்கு இல்லையா, 340, அதை வந்து இங்கே எழுதணும், டிவைடண்டாக எழுதணும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரிமைண்டர் இருக்குல்ல 72, அதை இங்கே எழுதிக்கணும், சரிங்களா? ஸோ இந்த டிவிஷனை நல்லா கவனிங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடித்தோடனே ரிமைண்டர் வந்து 0 அப்படின்னு வரலன்னா நாட் ஈக்குவல் டு 0 இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நெக்ஸ்ட்டு திரும்பவும் EDA அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணுறதுக்கு எதை டிவைடண்டாக எழுதணும், எது டிவைசராக எழுதணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டவுட் வரும் இல்லையா? ஸோ என்ன பண்ணோம்னா, இங்கே டிவைசர் இருக்கு இல்லையா, அதை எடுத்து இங்கே எழுதிடணும், டிவைடண்டுக்கு நேராக எழுதிடணும். ரிமைண்டரை தூக்கி இங்கே என்ன எழுதணும், டிவைசராக எழுதணும், சரியா? இப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் தான் நமக்கு இந்த மாதிரி கோஷியன்ட்டு ரிமைண்டர் கிடைக்கும். ஸோ 72 340, 72 into 2 time 3 time 4 time போட்டு பார்ப்போம், ஓகேவா? 72 into 4, 4 2s are 8, 7 4s are 28. ஸோ இதுவே 288 கிட்ட வந்துச்சு. நம்ம 5 டைம் போட்டோன்னா
340 விட அதிகமாக போயிடும். சரியா? ஸோ 4 டைம்ஸ் போட்டால் 288. சப்ராக்ட் பண்ணிடலாமா? இங்கே 2 13 10 10 minus 8 2 13 minus 8 9 10 11 12 13 5. சரியா? இப்போ இதென்ன ரிமைண்டர்? கோஷன் ஃபஸ்ட்டு எழுதணும் இல்லையா? மல்டிப்ளை பண்ணி இன்ட்டு 4 ப்ளஸ் ரிமைண்டர்ன்றது 52. இப்போ ரிமைண்டர் என்ன இருக்குது? 52வா? ஸோ இதுவும் நாட் ஈக்குவல் டு 0. திரும்ப என்ன செய்யணும்? அகெயின் அப்ளைங் யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம். சரியா? ஏன்னா ரிமைண்டர் நமக்கு என்ன வரல, 0ன்னு வரல. அதனால் திரும்பி என்ன செய்யணும்? EDA அப்ளை பண்ணணும். திரும்பவும் A ஈக்குவல் டு BQ ப்ளஸ் ஆரா? இங்கே நம்ம டிவைட் அண்டர் எதை எழுதணும்னு சொல்லியிருக்கேன்? 72 எழுதணும். சரியா? 72 ஈக்குவல் டு இங்கே டிவைசர் வேணும் இல்லையா? இங்கே இருக்கிற ரிமைண்டரை தூக்கி டிவைசராக எழுதணும். ஓகே, இப்போ நம்ம டிவைட் பண்ணலாமா? 52 இருக்குது, 72 இருக்குது. இப்போ 52 இன்ட்டு 2 டைம் போட்டோன்னா 104ன்னு வந்துடுது. ஸோ 1 டைமோடு ஸ்டாப் பண்ணிடலாம். சப்ராக்ட் பண்ணால் 20. நவ் இது கியூவா? இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர்ன்றது 20. ஸோ ரிமைண்டர் என்ன இருக்குது? 20, which is also not equal to 0. So again என்ன செய்யணும்? apply EDA. ஸோ இப்போ என்ன செய்யணும்? இந்த 52 இங்கே எழுதணும். டிவைட் அண்டாக போயிடும். இந்த ரிமைண்டர் இங்கே டிவைசராக வரும் இல்லையா? இன்ட்டு இப்போது கோஷன்ட்டும் ரிமைண்டரும் நம்ம கண்டுபிடிக்கணும். 20 52வா? ஸோ 20 இன்ட்டு 2 40. 20 இன்ட்டு 3 போட்டால் 60 போயிடுது. ஸோ 2 டைம்ஸ் என்ன பண்ணணும்? போடணும். 12 வரும். இன்ட்டு 2வா? கோஷன்ட்டு ரிமைண்டர்ன்றது 12. ஸோ இப்போ ரிமைண்டர் என்ன இருக்குது? The remainder 12 is not equal to 0. திரும்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? ரிமைண்டர் 12ன்னு கிடைச்சிருக்கு, 0 இல்லை. ஸோ again we have to apply Euclid division algorithm. இப்போ என்ன செய்யணும்? இந்த 20 இங்கே வந்துருமா? ஈக்குவல் டு இந்த 12 இங்கே வரும். ஓகேவா? இப்போது திரும்ப டிவைட் பண்ணணும். 12 20 12 2s are 24 போயிடும். ஸோ 12 1s are 12. ஓகே, 20 minus 12 8. ஸோ இன்ட்டு 1 ப்ளஸ் 8. இப்போ ரிமைண்டர் என்ன? 8 which is not equal to 0. ஸோ ரிமைண்டர் வந்து நமக்கு 0 கிடைக்கல, 8 இருக்குது. ஸோ என்ன பண்ணுவோம்? அகெயின் அப்ளை EDA. 12 இங்கே வருமா? 8 இங்கே வந்துடும். சரியா? 8 12 8 2s are 16 போயிடும். ஸோ 8 1s are 8 enough. ஓகேவா? ஸோ 12 minus 8 4 into 1 plus 4. Again the remainder 4 is not equal to 0. சரியா? திரும்பி என்ன செய்யணும்? யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் அப்ளை பண்ணணும் இல்லையா? அகெயின் அப்ளைங் யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம். ஸோ இப்போ அப்ளை பண்ணும்போது நமக்கு லாஸ்ட்டாக ரிமைண்டர் வந்து 4ன்னு இருந்துச்சு இல்லையா? ஸோ இப்போ இங்கே என்ன எழுதலாம்னா 8 ஈக்குவல் டு அந்த ரிமைண்டர் இங்கே வரும் இல்லையா? நான் டிவைட் பண்ணலாமா?
4 8 4 2s are 8. So remainder 0. Remainder என்ன வந்துருச்சு 0 into quotient வந்து 2 plus remainder 0. ஸோ ரிமைண்டர் வந்து 0ன்னு வரும்போது இந்த டிவிஷன் என்ன ஆகும்னு சொல்லிட்டேன், ஸ்டாப் ஆகிடும்னு சொல்லிட்டேன்னா the remainder is 0. அதனால் therefore HCF of 340 and 412 is, இப்போ நம்ம 0 வந்திருக்கு இல்லையா, இந்த ஸ்டெப்பில் இருக்கிற டிவைஸை தான் நம்ம என்னன்னு எழுதணும், HCF-ஆக எழுதணும். சரியா, லாஸ்ட்டாக ரிமைண்டர் எங்கே 0 வந்திருக்கோ அதில் டிவைஸர் என்ன இருக்கோ அதுதான் என்னது கொடுத்துருக்குற கொஷினோட HCF. இப்போ இதுலேயே செகண்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம். டு ஃபைண்ட் த HCF ஆஃப் 867 and 255. ஸோ சேம் இந்த ரெண்டு நம்பருக்கு HCF கண்டுபிடிங்க. யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா, சொல்யூஷன் A ஈக்குவல் டு BQ ப்ளஸ் R. ஏன்றது இது ரெண்டுத்துல எது பெரிய நம்பர், 867 அதை எழுதிக்கணும். பின்றது டிவைஸ் 255 இன்டூ, நான் டிவைட் பண்ணலாமா, 255 867 ஒரு 3 டைம்ஸ் போட்டு பார்ப்போம். 15 பேலன்ஸ் 1, 15 16 6 பேலன்ஸ் 1, 3 2 6 6 plus 1 7. நெக்ஸ்ட்டு 4 டைம் போடும்போது 867 விட அதிகமாகிடும். ஸோ 3 டைம் ஸ்டாப் பண்ணிக்கலாம். 3 டைம் 765 வருதா, ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது 7 minus 2, sorry 7 minus 5 2, 6 minus 6 0, 8 minus 7 1. ஸோ இது Q, இது R. Qன்ற பிளேஸில் 3 போடணும், Rன்ற பிளேஸில் என்ன போடணும், 102. ரிமைண்டர் என்ன, 102 which is not equal to 0. திரும்ப என்ன செய்யணும், apply யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம். இப்போ இந்த 255 டிவைடண்ட் பிளேஸில் எழுதணும், இந்த ரிமைண்டரை டிவைஸர் பிளேஸில் எழுதணும். சரியா, திரும்பி டிவைட் பண்ணலாமா, 102 255. ஸோ இப்போ 102 இன்ட்டு 2 டைம் போட்டு பார்ப்போம். 204 வருது. 3 டைம்ஸ் போட்டால் 255 விட அதிகமாகிடும். ஸோ 2 டைம்ஸ் 204 இல்லையா. ஸோ சப்ராக்ட் பண்ணால் 1 5 இது 0, 6 Q, Rன்றது 51. The remainder 51 which is not equal to 0. Again we have to apply Euclid division algorithm. இப்போ இந்த 102 இங்கே வருமா, இந்த ரிமைண்டர் இங்கே வந்துடும். கோஷியன்ட்டு ரிமைண்டர் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்கே 51, இங்கே 102 இருக்கு. ஸோ 1 டைம்ஸ் போட்டால் 51, 2 டைம்ஸ் போடலாம். 51 into 2, 2 1s are 2, 5 2s are 10. ஸோ 102 வந்துருச்சா, 2 டைம்ஸா, 51 into 2 102. ஸோ சப்ராக்ட் பண்ணால் 0. ஸோ இது Q, இது R இல்லையா. Qன்ற இடத்துல 2, Rன்ற இடத்துல 0. ரிமைண்டர் என்ன, 0. ஸோ இப்போ ரிமைண்டர் வந்து நமக்கு எந்த ஸ்டெப்பில் 0 வருதோ அதுக்கு நேராக இருக்கிற டிவைஸர் இருக்கு இல்லையா, அதுதான் என்னது, HCF. Therefore the HCF of 867 and 255 is
51. அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம். டு ஃபைண்ட் த HCF ஆஃப் 10,224 அண்ட் 9,648 யூஸிங் யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம். அதே மாதிரி மெத்தட் தான், 2 நம்பர் கொடுத்துட்டு அதுக்கு HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி. ஸோ ஃபார்முலா வந்து A = BQ + R, ஏன்றது டிவைடன் 10,224 = Bன்றது டிவைஸர் 9648 இன்ட்டு கோஷன் தெரியாது ப்ளஸ் ரிமைண்டர் நம்ம என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும். 9648 10,224. ஸோ டிவைட் பண்ணும்போது 2 டைம் போட்டோன்னா 10,000 தாண்டி போகும். ஸோ 1 டைம் போட்டு பார்க்கலாம். 1 டைம் போட்டால் 9,648. ஸோ பாரோ வாங்கி தான் சப்ராக்ட் பண்ணணும். 9 11 11 14 9 10 11 12 13 14 6 11 minus 4 7 11 minus 6 5 9 minus 9 0. ஸோ இது 6, இது Q. ஸோ Q 1 ரிமைண்டர் 576. The remainder 576 which is not equal to 0. Again என்ன பண்ணணும் applying Euclid division algorithm. ஸோ இப்போ இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் 9648 டிவைட் என்ன எழுதணுமா இன்ட்டு 576 டிவைசரா 9648 equal to 976 டிவைஸாக எழுதணும் இன்ட்டு ரிமைண்டர் ப்ளஸ் கோஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ டிவைட் பண்ணும்போது 576 9648. ஸோ இப்போ இதில் பார்த்தா 16 டைம் நம்ம போட்டோன்னா 9216 கிடைக்கிது. சரியா? ஸோ 17 டைம்னும் போது இதை விட அதிகமாகிடுது, 9792 வந்துடுது இல்லையா? ஸோ இப்போ 16 டைம் போடணுமா சப்ராக்ட் பண்ணால் 2 3 இது 4. ஓகே, ஸோ இங்கே 16 ரிமைண்டர் 432. The remainder 432 which is not equal to 0. Again applying Euclid division algorithm. இப்போ இந்த 576 இங்கே வருமா equal to 432 இங்கே. ஸோ டிவைட் பண்ணலாமா 432 576 2 டைம் போட்டால் இதை விட அதிகமாகிடும். சரியா? ஸோ 1 டைம் போடலாம் 432 4 4 1. ஸோ இங்கே 1 இங்கே 144. The remainder is 144, which is not equal to 0. Again we have to apply Euclid division algorithm. இந்த 432 இங்கே வரும் ஈக்குவல் டு இந்த 144 இங்கே வருமா கோஷன்ட்டும் ரிமைண்டரும் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? 144 432 நம்ம ஒரு 3 டைம் போட்டு பார்ப்போம். 144 into 3 12 balance 1 13 balance 1 3 so 432. ஸோ 3 டைம்லேயே நமக்கு 432 கிடச்சிருச்சு. இது வந்து ஒரு சிம்பிள் ட்ரிக்ஸ் தான். ஆல்ரெடி இங்கே 4 இருக்குது. 4 கூட என்ன நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 2 அந்த மாதிரி வரும் அப்படின்னு பார்க்கணும். 2னா இப்போ 2 நம்பர் இருந்தால் அதில் ஒரு நம்பர் 2.
சரியா? ஸோ செகண்ட் நம்பர் 2 அந்த மாதிரி ஒரு சின்ன கான்செப்ட் ஒரு லாஜிக்கை வச்சு நம்ம சால்வ் பண்ணிடலாம் ஈஸியாக. சரிங்களா? இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா சைடில் டேபிள்ஸ் எழுதியோ இல்லை இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணியோ என்ன பண்ணலாம், நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 3 வரும், இங்கே 0வா? த ரிமைண்டர் இஸ் 0. Therefore, HCF of and is லாஸ்ட்டு 0 வந்துச்சுல அந்த ஸ்டெப்பில் என்ன டிவைசர் இருக்கோ அதுதான் HCF. அதனால் 144. Next fourth subdivision to find HCF of 84, 90 and 120 using Euclid division algorithm. இதுக்கு முன்னாடி பார்த்த 3 சம்மே வந்து 2 நம்பர் கொடுத்து அதுக்கு HCF கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. 3 நம்பர் கொடுத்து அதுக்கு HCF கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா இந்த ஃபஸ்ட்டு 2 நம்பர் இருக்கு இல்லையா, அதுக்கு யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் கண்டுபிடிச்சி யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் அப்ளை பண்ணி ஒரு HCF கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு அந்த ஸ்டெப் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பர் தான் நான் எடுக்கிறேன். 84 90. 90 ஈக்குவல் டு 84 இன்ட்டு கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர் தெரியாது இல்லையா? ஸோ 84 90. ஸோ இதை பார்க்கும்போதே தெரியுது ரெண்டுமே கிட்ட கிட்ட இருக்குது இல்லையா? ஸோ 1 டைம் போடலாம், 2 டைம் போட்டால் 90 விட அதிகமாகிடும். 84 சப்ராக்ட் பண்ணால் வரும், வாங்கினா சப்ராக்ட் பண்ணணும் 8. ஸோ 10 - 4 6. இங்கே 1 இங்கே 6. ரிமைண்டர் 6. அது வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அகெயின் அப்ளைங் EDA. 84 equal to 6 into Q and R நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 6 84. ஸோ டிவைட் பண்ணலாமா? 6 1s are 6. 8 - 6 2. இந்த 4 ஸோ 6ல் 24ன்றது 4 டைம்ஸ் வரும். 6 4s are 24. இங்கே 14, இங்கே 0. ரிமைண்டர் 0வா? ஸோ ரிமைண்டர் 0ன்னு கிடச்சிருச்சா? அப்போ நம்ம 84க்கும் 90க்கும் என்ன கண்டுபிடிச்சாச்சு? HCF. ஸோ அதை எழுதிடலாமா? Therefore, the HCF of 84 and 90 is 6. இப்போ நம்மளுக்கு இங்கே 6 கிடச்சிருக்கா? கொஷனில் 3வது ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்களா 120ன்னு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இந்த 120க்கும் இந்த 6க்கும் சேர்த்து நம்ம HCF கண்டுபிடிக்கணும். சரிங்களா? to find the HCF of 6 நம்ம கண்டுபிடிச்ச HCF 6 அண்ட் இன்னொரு நம்பர் கொடுத்துருந்தாங்க நான் கொஷனில் அது 120 யூஸிங் யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம். சிக்ஸு அண்ட் 120. ஸோ ஈக்குவல் டு BQ ப்ளஸ் RAன்றது 120 ஈக்குவல் டு B6 இன்ட்டு கோஷியன்ட் அண்ட் ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும். 6 120. 6 2s are 12. 6 2s are 12. ஸோ இந்த 0வை என்ன பண்ணிடுவோம்? இங்கே போட்டுருவோம் இல்லையா? இங்கே 20 கோஷியன்ட் இடத்துல 20, ரிமைண்டர் இடத்துல 0 தானே இருக்குது. அவ்வளோதான், ஈஸியாக ஒரே ஸ்டெப்பில் 0 வந்துடுச்சு. நம்ம திரும்ப கஷ்டப்பட்டு அப்ளை பண்ணணுன்னு அவசியம் இல்லை இல்லையா? த ரிமைண்டர் இஸ் 0.
therefore HCF of 120 and 6 is இங்கே டிவைசர் எது ஜீரோன்னு வந்த இடத்துல டிவைசர் என்ன இருந்தது 6 இல்லையா ஸோ 6 இப்போது ஃபைனல் சொல்யூஷன் எப்படி எழுதணும்னா 3 நம்பருக்குமே சேர்த்து நம்ம என்ன எழுதணும் HCF எழுதணும் சரியா இப்போ நமக்கு லாஸ்ட்டாக HCF என்ன வந்திருக்கு 6ன்னு வந்திருக்கு அப்போ இந்த 3 நம்பருக்குமே HCF என்னது 6 HCF of 84, 90 and 120 is 6. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க லாஸ்ட்டாக நம்ம என்ன HCF கண்டுபிடிச்சோமோ அதை தான் இங்கே என்ன பண்ணணும் எழுதணும் சரியா